வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் 2 விதமான வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். ஒன்று வறுத்தது, இன்னொன்று கிரேவி. இது செய்ய நான் 1/2 கிலோ வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் 100 கிராம் ஆயில் ஹீட் ஆனதும் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்ததாக கிரேவிக்கு ஒரு நெல்லிக்காயில் 3/4 பங்கு அளவு புளி எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு எண்ணெய் சட்டியில் 5 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 இனுக்கு போட்டு பொரிச்சிட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 நைஸாக கட் பண்ணி போட்டுட்டு கீரின பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். அதுக்கு அடுத்தது பெரிய தக்காளி 1 மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதையே இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் 3/4 பதம் வதங்கிய வெண்டைக்காயை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு 50 ml தண்ணி ஊற்றி கொதிக்கணும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு 100 ml அளவுக்கு கரைச்சி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த கிரேவிக்கு. இந்த பக்கம் வதக்கிக்கிட்ட இருந்த வெண்டைக்காயை வறுவலுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிடுங்க. இங்கே கொதிக்க வச்ச கிரேவியை அடிக்கடி திறந்து பார்த்து நல்லா கிளறி விடணும். இந்த பக்கம் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நல்லா மாற்றியாச்சு. இங்கே கிரேவி மசாலா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்ச வெண்டைக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அருமையான சுவையான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான சாதத்துலேயும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். தேங்க்யூ.